நாளிலே கர்த்தர் நம் மத்தியில் இடைபடும்படியாக, நம்மோடு பேசும்படியாக, நமக்கு உதவி செய்யும்படியாக, நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக இந்த காலை வேளையிலே கர்த்தரை எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாய் உங்கள் தேவைகளை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எட்டும்படியாக சொல்வீர்களாம். இந்த காலை வேளையிலே கர்த்தரோடு பேசுங்கள். நீங்கள் மனிதர்களோடு பேசினால் போராது. மனிதர்களோடு பேசும் பொழுது நமக்கு ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. கர்த்தரிடத்தில் பேசும் பொழுது நமக்கு தேவையான பதிலை கர்த்தர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மோசே இடத்துல சொன்னது கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். ஆனால் மோசேயோ கண்மலை கோலினால் அடித்த நேரம் அந்த மக்களுக்கு கர்த்தர் தேவையான தண்ணீர் அந்த கண்மலையின் ஊற்றிலிருந்து கர்த்தர் திறந்து கொடுத்தார். இந்த காலை வேளையில எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில் நமக்கு ஜீவ நீர் ஊற்றி நமக்கு வேண்டுமானால், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமானால் நாம் பேச வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்மலையானவரை நோக்கி பார்ப்போம். அவரே நம்முடைய கேடகம், நம்முடைய அடைக்கலம், ஜீவனமாயிருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கூறுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர். உனக்கு ஒத்தாசை அருள்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். இந்த காலை வேளையிலே உனக்கு ஒத்தாசை உங்களுக்கும் எனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உலர்ந்து போன வாழ்க்கை, உலர்ந்த எலும்புகள் போல நம்முடைய வாழ்க்கை சதைகளோடு நடம்புகளோடு உயிர் பெறட்டும். இந்த காலை வேளையில உயிர் பெறட்டும். காய்ந்து போன வாழ்க்கை உயிர் பெறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. தடைகளை பார்த்து நாம் பேச வேண்டும். ஹல்லேலூயா. சத்துருவை பார்த்து நாம் பேச வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்களை பார்த்து நீங்கள் பேசுங்கள். உண்மையாகவே சத்துருவை கர்த்தர் உங்கள் பாதபடியிலே விழ பண்ணுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மேலானது, அவருடைய கிருபை மேலானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இரங்கும் அப்பா, எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு நன்மை செய்கிறவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நன்மை கொடுக்க நீர் ஒருவர் மாத்திரமே முடியும். உம்மால் மாத்திரமே கூடும் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, எல்லாரும் இந்த சத்தமாய் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், துதிகளுக்கு பாத்திர. ஹல்லேலூயா. மகத்துவத்தின் தேவன், ஒரு மாறாத கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் தேனிலும் இனிமையானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதமானவரே, மகத்துவம் உள்ளவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். நல்ல பரிகாரியே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சுகம் கொடுப்பவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஈரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடத்துபவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை தப்புபவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை காக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே.
ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, நாளிலே இறங்கி வாரும் என்று சொல்வோம். மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், நேச மகன் என்று நித்தம் சொல்லணும், நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, நாளிலே இறங்கி வாரும் என்று சொல்வோம். மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே என்று சொல்வோம். மேகமே, மகிமையின் மேகமே, நாளிலே இறங்கி வாருமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, முகங்கள் மாறணும், ஒளியாய் நடக்கணுமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நீர் வந்தால் போதும் அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. அதையே நாங்கள் எதிர்பார்த்து இந்த காலை நேரத்தில் உடைய பாதத்திலே நாங்கள் நிற்கிறோம். நீர் நடத்துவீராக, நீர் ஆட்கொள்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே வைக்கிறோம் ஆண்டப்பா. நீர் நடத்துங்க, தாங்கிக் கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய வலது கரத்தால் ஏந்து சுமந்தங்களை நடத்துங்க ஆண்டவரே. உடைய சித்தம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்க கூடாது ராஜா. உடைய சித்தப்படியே எல்லாம் ஆகட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, வர வேண்டியவர்களை கொண்டு வருவீராக. ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரம் இறங்கட்டும் ராஜா. ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும், பாடுகிற உடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்வீராக. விசேஷித்த கிருபை, ஞானம், சுகம், பலம் யாவற்றையும் கொடுத்து நடத்துங்க. சபையில இருக்கிறதான ஒவ்வொரு மூப்பர்களையும் உடைய கருத்தில் வைக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக, ஒரு தேவையை சந்திப்பீராக. அந்த ஊழியத்திலும் உடைய கரம் தாங்கி நடத்தட்டும். மீடியா டீம்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் வைக்கிறேன். சவுண்ட் சிஸ்டம்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் வைக்கிறேன். விசேஷித்த கிருபை, அபிஷேகம் அவர்கள் மேல் தங்கட்டும். சபையின் போதகரை உடைய கருத்தில் வைக்கிறேன்ப்பா. அவருடைய குடும்பத்தை உடைய கருத்தில் வைக்கிறேன். பொறுப்படுத்தி நடத்துங்க. எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நீர் வாய்க்க செய்வீராக. தொடர்ந்து நடத்தும் தேவைகளை சந்திங்க. உங்க நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். துதிகன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை
இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்பார். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்பார். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாரு. இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாரு. எனக்கு ஒத்தாசை தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எனக்கு ஒத்தாசை தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சொல்லன்னா பாடுகள் சகிக்க சென்ற காலம் பலன் தந்தாரே. சொல்லன்னா பாடுகள் சகிக்க சென்ற காலம் பலன் தந்தாரே. வாழ்நாளெல்லாம் தேவ சித்தம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. இந்த வாழ்நாளெல்லாம் தேவ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே
ஹல்லேலூயா. இந்த பாடல்ல ஒரு வரிகள், ஒரு அருமையான வரி, சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. ஹல்லேலூயா. தம்மை தேடுவோர்க்கு கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று இந்த வரிகள் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த அடிகளை திரும்பவும் பாடுவோமா? சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே. தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாதே. தேவன் நமக்கு அடைக்கலமே, தேவன் நமக்கு அடைக்கலமே. தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாதே. தேவன் நமக்கு அடைக்கலமே, தேவன் நமக்கு அடைக்கலமே. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஏழையின் ஜெபம் கேட்பார். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இக்கட்டு மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், இக்கட்டு மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், எனக்கு ஒத்தாசை தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எனக்கு ஒத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இக்கட்டில் உதவி செய்கிறவர் அவர் ஒருவரே. நமக்கு எபினேசர் அவர் ஒருத்தர் மாத்திரம். ஹல்லேலூயா. இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமல் அற்று போனாலும், இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமல் அற்று போனாலும், எனக்கு ஒத்தாசை நம் தப்பாமலே இயேசு நாம கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடும் என்று சொல்லுவோம். எனக்கு ஒத்தாசை நம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே
மனிதர்கள் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து அதை தாங்கிட பலன் கொடுத்து என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. தயை உள்ளவனுக்கு தயை உள்ளவர் உயர்த்திடுவே. தயை உள்ளவனுக்கு தயை உள்ளவர் உத்தமனை உயர்த்திடுவே. நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப உருக்கமாய் வந்து உதவி செய்வார். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீ கேடகம் நீ ரட்சண்ய கோபும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ கேடகம் நீ ரட்சண்ய கோபும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்தபோது
தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மழை நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. சொல்வோம், இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துதிக்கும் மருத்துவரே, துதிக்கு பாத்திரரே, துதிக்கும் மருத்துவரே, துதிக்கு பாத்திரரே, தலைவெல்லாம் நீதானையா, பிரியமும் நீதானையா, தலைவெல்லாம் நீதானையா, பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கொண்டாட முடியாது வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ கொண்டாட்டம்னா அமைதியாக உட்காந்துருக்கிறது கொண்டாட்டம் அல்ல. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடி உற்சாகமாக இருக்கிறது தான் கொண்டாட்டம். தேவ சமூகத்தில் வருகிறது ஒரு பெரிய கொண்டாட்டத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுதி நின்று கர்த்தரை நாம் ஆராதிப்போம், அவரை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஆமென். எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. எங்கள் வாழ்க்கையிலே சுகம், வாழ்க்கையிலே மதுரம், வாழ்க்கையிலே சுகம், வாழ்க்கையிலே மதுரம், வாழ்க்கையிலே எல்லாம் சந்தோஷம். வாழ்க்கையிலே சுகம், வாழ்க்கையிலே மதுரம், வாழ்க்கையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகுமே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக
வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், புகலிடமே உமக்கு சோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். எல்லாம் சொல்லுவோம், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே செய்யுங்கப்பா. ஆமென். நன்றி ஆண்டவரே. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் உம்மைதான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், ஆமென், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. பல நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. பல நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் ஆண்டவரே. நான் ஓ நம்பியிருக்கேன், ரபரு ரபு சந்தரது ரபுரி எனக்கு செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம், உம்மை நம்புகிறோம், உம்மை நம்புகிறோம். எல்லாம் சொல்லு, ஆண்டவரே இயேசுவே அற்புதம் செய்யுங்கப்பா. ஓ ரபத ரபரத ரபு சந்தரது ரபு ஓ ரிகத ரபரத ரபரத ரபு. ஆண்டவரே இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க் யூ லார்ட். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க. ஹalleluya.
ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்மையே நம்புகிறோம் அப்பா. ஆண்டவரே 100க்கு 100 உம்மையே நம்பி இருக்கிறோம். ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே 100க்கு 100 உம்மையே நம்புகிறோம் ஆண்டவரே. உம்மையே நம்புகிறோம். ஹalleluya. ஒருவேளை அத்தி மரம் துளிர் விடாமல் போகட்டும். ஹalleluya. என்ன காரியம் நடக்கட்டும். ஆமென். ஆட்டு தொழுவத்தில் மந்தைகள் இல்லாமல் போகட்டும். நான் உண்மையை நம்புவேன் ஆண்டவரே. உண்மையை நம்புவேன். ஆமென். இருக்கிறதுனால உண்மை நம்ப மாட்டேன். இல்லாத போது உண்மை நம்புவேன் ஆண்டவரே. இல்லாத போது அதிகமாக உண்மை நம்புவேன். இருக்கும்போது அதை காட்டிலும் அதிகமாக நம்புவேன். ஹalleluya. இருக்கும்போது நான் உண்மை மறக்கிற துரோகி அல்ல. நிறைய பேர் இருக்கும்போது ஆண்டரை மறந்துடுறோம். நல்ல வசதிகள் வரும் பொழுது ஆண்டரை நம்ம தூக்கி போட்டுடுறோம். நல்ல சுகமாக இருக்கும் பொழுது ஆண்டரை மறந்துடுறோம். நல்ல ஐஸ்வர்யமாக இருக்கும்போது ஆண்டரை மறந்துடுறோம். ஆனால் ஆண்டர் சொல்கிறாரு, ஏம்மா நல்லா இருக்கும்போது என்னை நினைத்துக்கொள். ஆமென். வாழ்நாள் நல்ல ஜீவித்திருக்கும் பொழுது, நல்ல சுகமாக இருக்கும் பொழுது நீ ஒன்று நம்பு, இது கர்த்தர் என் வாழ்க்கையில் இருக்கிறார். ஆமென். அவரால் தான் முடியும். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஆமென். ஆமென். ஒருவரை நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹalleluya. நம்பு ஆத்திமாரும் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும்
பாத்திரர் நீர். ஆண்டவரே, எங்களை அற்புதமாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். நம்மளால் உட்காருவோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இந்த வழி நடத்துவாராக, உங்களை காத்துக்கொள்வாராக. இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துவார். அடுத்த ஆராதனை 10 மணிக்கு இருக்கும். அந்த ஆராதனை முடிவிலே நமக்கு ஞானஸ்நான ஆராதனை இருக்கிறது. அதில் பங்கு பெறும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஈவினிங் ஃபேமிலி ஃபெலோஷிப் இருக்கிறது. அதில் பங்கு பெறும்படியாக உங்கள் யாவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குடும்பமாய் எல்லோரும் பங்கு பெறுங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். கர்த்தர் கிருபையினால் நேற்று தினத்திலும் கர்த்தர் அளவற்ற கிருபையினால் உமன்ஸ் ஆனிவர்சரி சிறப்பாய் நடக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதற்கான தேவ நன்றி செலுத்துகிறேன். ஸோ பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் சகோதரிமார்கள், சபைக்கு வருகிற பிள்ளைகள், இப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் பங்கு பெறுவது உங்களுக்கு ஆசீர்வாதம். நல்ல சிறப்பான நிகழ்ச்சிகளை ஆயத்தம் செய்து தொகுத்து வழங்கியிருந்தார்கள். அதற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. எவ்ரி வெனஸ்டே நடக்கிற நம்முடைய உமன்ஸ் ப்ரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். சரியாக 10:30க்கு நீங்கள் எல்லோரும் வரும்படியாக உங்களை யாவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஃப்ரைடே நடக்கிறதான நம்முடைய ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஞாபகப்படுத்துகிறோம். சரியாக 10 மணிக்கு ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பங்கு பெறுங்கள். சாட்டர்டே மார்னிங் நடக்கிறதான மென்ஸ் ஃபெலோஷிப் அதிலையும் நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை யாவரை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நெக்ஸ்ட்டு சண்டே ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் இருக்கிறது. த வேல்யூ ஆஃப் லைஃப் என்ற தலைப்பின் கீழதாக நடக்க இருக்கிறது. அதில் காலை 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஃப்ரீ ஐ செக்கப். நேத்ராதாமா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர்ஸ் மற்றும் அங்கே இருக்கிற நர்சஸ் எல்லோரும் வராங்க. ஸோ சபைக்கு வருகிற எல்லா பிள்ளைகளுக்கு ஃப்ரீ ஐ செக்கப் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு இலவசமாய் நீங்கள் அதை பார்த்து பயன்பெறலாம். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் அதில் 8 o'clockலேருந்து 12 o'clock வரைக்கும் அது நடக்கும். பிறகு ஈவினிங் 4:45க்கு நம்ம பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கண்கள் சம்பந்தப்பட்ட காரியங்களை குறித்து சில அறிவுரைகளையும் வழங்கி வேல்யூ ஆஃப் லைஃப் என்ற தலைப்பின் கீழே நடக்க இருக்கிறது. அதில் எல்லா பெற்றோர்களும் கண்டிப்பாக வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, 4th சண்டே பார்ப்பில் என்றால் ஒர்க்கர்ஸ் அண்ட் நான் ஒர்க்கர்ஸ் அந்த பிள்ளைகளுக்காக ஒரு கூடிகை வைத்திருக்கிறோம். அதுலேயும் வேலையில் இருக்கிறவர்கள், வேலை இல்லாதவர்கள் எல்லாரும் பங்கு பெறுங்கள். அது நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஸோ இந்த வாரத்திலும் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறீர்கள் என்றால் ஒரு நிமிஷம் எழுப்பி இருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறீங்களா? இருப்பீங்க என்றால் ஒரு நிமிஷம் எழுப்பி இருக்காங்க. எல்லா கண்களை உற்சாகமாய் தட்டுவோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இதனால் கொடுக்கப்பட்ட இந்த காணிக்கைகள் எழுப்பி இருக்கிற இந்த பிள்ளையோட வாழ்க்கையில் நன்மைகளை காணும்படியாக நம்மத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஜெபிப்பார்கள். ನಿನ್ನೆಗೂ ಇಂದಿಗೂ ಎಂದೆಂದಿಗೂ ಮಾರ್ಪಡದಂಥ ಒಳ್ಳೆಯ ಪರಲೋಕ ತಂದೆ, ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ವಂದನೆ ಸಲ್ಲಿಸ್ತಿದ್ದೇವೆ. ನಮ್ಮನ್ನು ಇದುವರೆಗೂ ಕಣ್ಮಣಿಯಂತೆ ಕಾಪಾಡಿಕೊಂಡು ಬಂದಿರುವ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸಲು, ಆರಾಧಿಸಲು, ಮಹಿಮೆ ಪಡಿಸಲು ಕೊಟ್ಟಿರುವ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. ಈ ದಿನ ವಿಶೇಷವಾಗಿ ಹುಟ್ಟಿದ ದಿನ ಮತ್ತು ಮದುವೆ ದಿನಗಳನ್ನು ಆಚರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಸಹೋದರ ಸಹೋದರಿ ನಿಮ್ಮ ಹಸ್ತಕ್ಕೆ ಸಮರ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದೇವೆ ತಂದೆ. ಹುಟ್ಟಿದ ದಿನವನ್ನು ಆಚರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರು ಇನ್ನೂ ಅನೇಕ ಹುಟ್ಟಿದ ದಿನದ ಸಂವತ್ಸರಗಳನ್ನು ಕಾಣುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಅವರಿಗೆ ಆಯುಷು ದಿನಗಳನ್ನು ಸೇರಿಸಿ ಕೊಡಿರಿ ತಂದೆ. ಅದೇ ರೀತಿ ಮದುವೆ ದಿನಗಳನ್ನು ಆಚರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇವೆ ತಂದೆ. ಅವರು ಇನ್ನೂ ಜೀವಂತವಾಗಿ ಬದುಕಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಸಾಕ್ಷಿಯ ಮಕ್ಕಳಾಗಿ ಇನ್ನೂ ಅನೇಕ ಮದುವೆ ದಿನದ ಸಂವತ್ಸರಗಳನ್ನು ಕಾಣುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಇವರಿಗೋಸ್ಕರ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಕಟ್ಟಿಟ್ಟಿರುವ ಬುತ್ತಿಗಳನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿರಿ ತಂದೆ. ಎಲ್ಲರಿಗೂ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡಿರಿ, ಒಳ್ಳೆಯದಾಗಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಬಂದಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬಲವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಈ ಎಲ್ಲ ವರಗಳನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ ತಂದೆ. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தசோகாரங்கள் சுதாரத்தில் முதல் தடவையாக வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எழுமி இருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இதான் முதல் தடவையாக வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எழுமி இருக்கலாம். யார் இருக்கிறீங்களா? ஃபஸ்ட் டைம் வந்தவர்கள் யார் இருந்தால் எழுமி இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் பாரப்படுவோம். ஆமேன். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கும்படியாய் இந்த நேரத்தை தந்திரே உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். காலையில் உமது கிருபை
புதிதாக இருக்குது என்று சொன்னது போல கர்த்தாவே ஸ்தோத்திரம். புதிதாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவர்கள் எந்த நோக்கத்தோடு கர்த்தர் வந்திருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு ஒரு தூணாய் நிற்கும்படியாய் உதவி செய்யுங்க கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே அவர்கள் போகும்பொழுது கர்த்தாவே பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே கொண்டு போக உதவி செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான வார்த்தைகள் எங்களுக்கு பேசும்படியாய் உதவி செய்யுங்க. துதி கனம் மகிமக்கே செலுத்துகிறேன் இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவாராக. திருச்சபை காரியத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும். கடந்த வாரத்தில் அந்த எஸ்தர் பேரோஸ் மூலமாக நம்ம சர்ச் பில்டிங் ஃபண்ட் ரைசிங் விருப்பப்படுகிறவர்கள் அந்த ரிசிப்ட் புக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் கலெக்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் போகும்பொழுது வெளியே சகோதரர் மணி அவங்க கையில் கொடுத்து அந்த கணக்கை ஒப்புவிக்கும்படி ஆகும். ஸோ வேறு யாரும் புக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம். தொடர்ந்து நீங்கள் செய்ய விரும்பவில்லை என்றாலும் நீங்கள் மீதி காரியத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். வேறு எக்ஸ்ட்ரா புக் வேணாலும் வாங்கிட்டு போங்க. எப்படி ஆகிலும் கர்த்தர் அந்த தேவையிலெல்லாம் சந்திப்பாராக. ஸோ இப்பொழுது நம்ம கையில் இருக்கிற தொகை கிட்டத்தட்ட 39,000 நம்ம கையில் இருக்கிறது. நம்ம இந்த வாரத்தில் போன வாரத்தில் 95 lakhs செட்டில் பண்ணியிருக்கணும். ஆனால் கையில் இருக்கிறது அவ்வளோதான் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் நேற்று தினம் வரைக்கும் வேலை தடைப்படாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அது வரைக்கும் நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஸோ நம்ம கொடுக்குறோமோ இல்லையோ வேலை நடக்குது. அது வரைக்கும் பெரிய சந்தோஷம். கர்த்தர் நடத்துகிறார். ஸோ நாளை தினத்தில் நடக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஸோ தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்திக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ராடு வாங்குறதுக்கு அயன் ராடு வாங்குறதுக்கு இன்னும் 95 lakhs 1 lakh கொடுக்கக்கூடிய ஒரு 95 பேர் கர்த்தர் எழுப்பினாலும் நல்லாயிருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா ஒருத்தரே எழுப்பினாலும் நல்லா தான் இருக்கும். அதனால் கர்த்தர் பிள்ளைகள் ஜெபியுங்கள், நடக்கும். அல்லேலூயா. ஸோ நிறைய காரியத்தை நாம் பார்த்தோம். அதனால் தைரியமாக சொல்ல முடியும். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் செய்வார், அது நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பிள்ளைகள் பாரப்படுங்கள். ஸோ இந்த வாரத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்ன நடந்தது என்பதை ஒரு வீடியோவாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ கர்த்தர் பிள்ளை ஜெபியுங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 55 ஒர்க்கர்ஸ் நார்த் இந்தியன்ஸை இறக்கியிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் அவங்க 55 பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் ஜெபியுங்கள். எல்லா வேலைகளை கர்த்தர் துரிதமாய் நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் நாம மகிமை பெறட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் கொடுக்க போகிற காணிக்கைக்காக நம்ம எல்லார் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நம்ம எல்லார் கண்களை மூடுவோம். நன்றி ஆண்டவரே, இந்த வேளையில் கொடுக்க போகிற காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் கர்த்தாவே, நீரே மகிமையான காரியங்களை செய்வீராக. ஆண்டவர் கர்த்தாவே, இந்த திருச்சபை காரியங்கள் எந்த ஒரு தடைகள் வராதபடி நேர்த்தியாக நடக்க உதவி செய்யுங்க. இதனால் ஆண்டவரே 1 lakh கொடுக்கக்கூடிய ஒரு 95 பேரை நீர் எழுப்புவீராக. எந்த கருத்தில் முற்றுமா நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா தடைகளெல்லாம் நீக்கி போடுங்க. அன்றைய தாவீதினுடைய ராஜ்யத்தின் பணிகள் ஒரு குறைவில்லாமல் நடக்க உதவி செய்யுங்கப்பா. நிறைய மகிமையான காரியங்களை செய்யும். இப்பொழுது கொடுக்குற காணிக்கைகள் தசமல் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன் ஆமேன். இப்பொழுதும் ஒரு பாடலை மகள் பாடுகிற வேளையிலே உற்சாகமாய் கொடுப்போம். Praise Lord.
கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா. கரல் உற்சாகமாக தட்டுவோம். ஆமா, எல்லா கரல் உற்சாகமாக தட்டுங்க. காலைல தலைக்கெல்லாம் குளிச்சு வந்துட்டியா? சரி, ஓகே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் மகளை ஆசீர்வதிப்பாராக. சிறு பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பொழுது கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஓய்வு நாளே எங்களை ஒரு குடும்பமாக கொண்டு வந்ததுக்காக கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சோர்வின் ஆவியில் இருந்தாலும் அதன் மத்தியிலே உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக்கொள்ளும். கடந்த வாரம் முழுவதும் எங்களை காப்பாற்றினர், குறையில்லாமல் காப்பாற்றி கிருபை செய்தீரே, தேவைகளெல்லாம் சந்தித்தீரே. நமக்கு கொடான கோடி நன்றி கூறுகிறோம் தகப்பனே. இந்த நாளில் கொடுக்கப்பட்ட காணிக்கை கொடுக்க முடியாத கரங்களை ஆசீர்வதியம் தகப்பனே. அவர்களை கிருபையாய் வழிநடத்தும். வரும் நாட்களில் அவருக்கு அப்பா ஆசீர்வாதத்தை தந்து செழிப்பும் தோங்கத்தை தாரும். வேலை வாய்ப்புகளை தாரும். புதிதான வேலை வாய்ப்புகளை கொடும் தகப்பனே. கைன் பிரியாச குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானத்தை தாரும். எந்த ஒரு பொருளாதார தடையும் வராதபடி காத்துக்கொள்ளும் தகப்பனே. அப்பா, இந்த நாளில் அப்பா 2 ஆராதனை பொறுப்படுத்தி கொண்டீரே தகப்பனே. இந்த 3ஆவது ஆராதனை நாங்கள் நீ பொறுப்படுத்தி கொள்ளும் தகப்பனே. அப்பா, தாசனை பலப்படுத்தும். ஆவியானவரே, அவரை மறைத்திரீர் பேசும் ஆண்டவர். அப்பா, இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் வைக்கிறேன். நீரே பொறுப்படுத்திக் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த நாட்களில் நம்ம நேற்று தினத்தில் உமன்ஸ் ஆனிவர்சரிக்கு சிங்கப்பூர் தேசத்திலேருந்து அருமையான ஜார்ஜ் வர்கீஸ் அவர்களும் அவருடைய துணைவியார் அனிருத்தா அவர்களும் இந்த நம்மத்தியில் வந்ததுக்காக நான் தேவ நன்றி செலுத்துகிறேன். எல்லா கரங்களை உற்சாகப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸோ என்னுடைய மெசேஜை கேட்டு ரொம்ப போர் அடிச்சிருக்கோம் உங்களுக்கு. அதனால் இன்றைக்கி புதிதாக ஒரு செய்தியை நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் நிறைய செய்தி கேட்டது கிடையாது. எப்போவுமே இந்த முகத்தை தான் நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. அதனால் ஒரு வித்தியாசமான முகத்தை பார்க்கலாம், வித்தியாசமான குரலை கேட்கலாம், வித்தியாசமான மெசேஜ் இருக்கும். ஸோ நிச்சயமாகவே உங்களுக்கும் அது பலனாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸோ அதனால் எல்லா கரங்களை உற்சாகமாய் தட்டி அருமையான ஜார்ஜ் வர்கீஸ் அவர்களை நான் வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைகளையும் இருதயத்தையும் தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல நாளுக்காய், ஆராதனை நாளுக்காய் நன்றுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எங்கள் கூடவே இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை வழியாக கர்த்தாவே நீர் பேசும்படியாக, கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி கொள்ளும்படியாக, உம்முடைய ராஜ்யம் வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு கொடுத்த இப்படியான ஒரு ஐக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை தொடர்ந்து குடும்பத்தோடு ஆண்டவரே இந்த சபையோடு கூட ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை நாங்கள் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் முழு நேரத்தையும் பொறுப்பெடுப்பீராக. நீர் பேச வேண்டியதை பேசி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, முதலாவது நான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அருமையான போதகருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் சபையாகிய உங்களுக்கும்
நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை கர்த்தர் கொடுத்ததற்காக நான் கர்த்தருக்கு உண்மையிலே நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளின் செய்தியை நான் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தின் தரிசனம், வார்த்தைகளை நாம் மனனம் செய்ய வேண்டும், வார்த்தைகளை நாம் உள்ளுக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் 2 வசனங்களை வாசிக்கப் போகிறோம். 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன். எதற்காக அவர் உட்கொள்கிறார்? எப்படிப்பட்ட ஒரு கிருபை அவருக்கு கிடைக்கிறது? உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு, நன்றாக கவனியுங்கள், சந்தோஷம் என்பது வேறு, மகிழ்ச்சி என்பது வேறு. மேபி அதுக்கு ஒரு தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்கி நாம் அதை தியானிக்கலாம். அதற்கான நேரம் இது அல்ல. ஸோ 2 காரியங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்வதனால அவர் நமக்கு கொடுக்கிறார். அது என்ன நமக்கு தருகிறது? ஒன்று சந்தோஷத்தை தருகிறது, அடுத்த காரியம் நமக்கு அது மகிழ்ச்சியை தருகிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை பாடலா கூட பாடுவாங்கல்ல, பொதுவாக கேட்டிருக்கீங்களா? இதை நீங்கள் பாடியிருப்பீங்க. நானும் ஒரு சில வரிகளை அதை பாடுறேன். மியூசிக் இருந்தால் கொஞ்சம் அதை போடுங்க. உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையானான் உம் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இப்படித்தான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுவார்னா, அப்பப்போ அந்த வார்த்தைகளை அவர் உட்கொள்வார். தேவன் கொடுக்கிற காரியங்களை எல்லாம் அவர் என்னுடைய ஊழியங்களிலெல்லாம், நாம் செல்லும் தேசங்களிலெல்லாம் நான் இதை சொல்லுவது வழக்கம். காலாய் முதல் ஆராதனையிலும் நேற்றைய தினத்திலும் கூட நான் இதை சொன்னேன். சிலர் அதை பார்த்திருப்பீர்கள். தேவன் நமக்கு 31,104 வெர்சஸ் கொடுத்திருக்கிறார். பைபிள் முழுவதும் 31,104 வசனங்கள், வார்த்தைகள். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாய், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு ஏற்ற விதமாய் இவ்வளவு வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். பெற்றோர்கள் நமக்கு அதிகமான வார்த்தைகளை சொல்லி கொடுக்கிறார்கள். அதை எத்தனை நாம் கடைபிடிக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. முதலாவதாக 10 கட்டளைகளிலே முதல் கட்டளையாக மோசேக்கு கொடுத்த அருமையான கட்டளை என்னது? யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, வெரி குட். அப்புறம் சொல்லுங்கள். வெரி குட். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இந்த 10 கற்பனைகளிலே, கட்டளைகளில் எத்தனை கட்டளைகளை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பது இன்று உங்களுக்கான வருகிற ஒரு வார்த்தை. அந்த கட்டளைகளில் எத்தனை கடைபிடிக்கிறீர்கள் என்பது அடுத்ததான ஒரு வார்த்தை. இந்த 31,104 31,104 வேர்ட்ஸஸ் நீங்கள் சும்மா அதை ஆண்டவர் எழுதி வச்சுட்டு தாவீதை ஆசீர்வதிக்கும்படியாக, பவுலை ஆசீர்வதிக்கும்படியாக அதை வைத்து விட்டு போகவில்லை.
இந்த வசனங்களை உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும்படியாக, எந்த சூழ்நிலைகளை எதை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தைகளை கடைபிடிப்பது எத்தனை பேர் என்பது அது அவரவர்களுக்கு தெரியும். இவ்வளோ வசனங்கள் ஒருவேளை 20 வயது, 30 வயது, 40 வயது, 50 வயது, 60 வயது, 70, 80 வயதில் காலம் காலமாக நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் எத்தனை வார்த்தைகளை நாம் இருதயத்தில் வைத்திருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்குறோம். அவர் தருகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கேட்குற காரியங்களுக்கு நாம் அதை தருகிறோமா என்பதை குறித்து இந்த நாளில் நாம் சிந்திக்க போகிறோம். God give you everything. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு என்ன தருகிறோம்? அதில் முதலாவது காரியம் வார்த்தைகளை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருன்னா, அந்த வார்த்தைகளை அவர் உட்கொள்ளுகிறார். நேற்றைய தினத்தில் கூட நாங்கள் பேசணும். என்னுடைய மனைவி கேட்டாங்க கேள்வி. அது மாதிரி நானும் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஆனால் எனக்கு தெரியும் எஸ்தர் திருச்சபைனா நாங்கள் வந்து எங்கள் தேசத்தில் இதை நாங்கள் வாரந்தோறும் பார்ப்போம். ஏன்னா யூடியூப்பில் வர்றதுனால கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் அதை வாரந்தோறும் பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த சபை எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறது எங்களுக்கு தெரியும். நேற்று கூட அந்த குவிஸ் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எங்கள் சபையிலிருந்து நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. நான் போய் பார்த்தா அப்போ தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த அருமையான தம்பி கொஸ்டின் ஆன்சர் கேட்டார், அதில் அவங்க ஆன்சர் பண்ணாங்க. அப்புறமா அவங்க சொன்னாங்க, யாரும் பிரதர் எங்கள் கொஸ்டின் ஆன்சர் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உற்சாகத்தோடு அங்கேயும் இந்த வார்த்தைகளை அங்கே கவனிக்கிறார்கள். அப்போது வந்து ஆண்டவரோடு பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்ன நம்ம அறிந்திருக்கிறோம்? என்ன வார்த்தை? நம்ம வந்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது, அவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தை? நேற்று கூட சொன்னாங்களே, இந்த 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 லைனில் இருக்கிற நாங்கள் 5ஆய் பிரித்தோம், 1, 2, 3, 4, 5ன்னு இந்த லைனில் இருக்கிறவங்க நன்றாக சொன்னார்கள். என்ன வார்த்தையை நம்ம பார்த்தோம்? எரேமியா 33:3 தான் கர்த்தருடைய ஃபோன் நம்பர்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்படி தானே? அதில் அதையும் பக்தன் எப்படி பாடுறான்னா, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவான். நீ அறியாத காரியங்களை, நீ எட்டாத காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே செய்வார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இன்று நாம் கூடி வந்திருக்கிறோம். 31,104 வசனங்கள் எதற்கு? அந்தந்த நாளிலே அந்தந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். நான் ஏற்கனவே முதல் ஆராதனையிலே சொன்னேன், I have 6 sisters, 6 சகோதரிகள், மூத்த சகோதரிகள் எனக்கு உண்டு. நான் 7வது மகன். என் தாய் எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி, இந்த குழந்தையை எனக்கு கொடுத்தீங்கன்னா ஐ கிவ் இட் பேக் டு யூன்னு சொல்லி அண்ணாவை போல அவர்கள் பொருத்தனை செய்தார்கள். மிகவும் ஏழ்மையான குடும்பம். காரணம், 6 பெண்கள். அவர்களை எல்லாம் வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் படிக்க வைக்க முடியல. நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் போகும்படியாக கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு செட் கிடைச்சது. அப்போலாம் பண கஷ்டத்தினால மிகவும் அவதிப்பட்ட தாய் தந்தையை நான் பார்க்க முடிந்தது. அந்த சூழ்நிலையில் இருந்து எப்படியாக இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று படித்த காலத்தில் நம்ம ஒரு டிகிரி தான் எடுக்க முடியும் என்று நினைத்த ஒரு நேரம். அப்போதான் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை. அது என்ன ஆண்டவரே நான் கேட்கும் பொழுது, இந்த நாளில் கர்த்தருடைய கிருபையினால் 3 டாக்டரேட் டிகிரியை வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். 10 டிப்ளமோவை நான் முடித்திருக்கிறேன். எங்கள் தேசத்தில் எனக்கு தனியாக அவார்டு கூட கொடுத்துருக்காங்க, லாங் எஜுகேஷ்னல் அவார்டுன்னு சொல்லி
கிட்டத்தட்ட 800 சான்றிதழ்களை நான் பெற்றிருக்கிறேன். இன்னும் 2 வருஷத்தில் ஒரு 1000 எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். 1000ஆவது ரீச் பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு. 10 டிப்ளமோக்கள், ஒரு இன்ஜினியரிங் டிகிரி, 2 மாஸ்டர்ஸ் டிகிரி, 3 டாக்டரேட் டிகிரி. இது எதற்கு சொல்கிறேன்? இது பெருமைப்படுத்துறதுக்காக அல்ல. இதில் ஒரு பெருமையும் இல்லை. நமக்கு மேலே 1000 மக்கள் இருக்கிறார்கள். ஒன்றுமில்லாத சூழ்நிலை இருக்கிற ஒருவனை நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்கிற கர்த்தர் உண்மையுள்ளவர். அந்த இயேசுவை உங்களுக்கு நான் சொல்ல, அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன். நீங்களும் நானும் சேர்ந்தவரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் அவர் உங்களை கொண்டு, எங்களை கொண்டு, என்னை கொண்டு மகிமை அடைவார். அதுதான் அதனுடைய அர்த்தம். உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நம்ம நம்மையே பெருமையாக வைத்து கொண்டிருந்தால் அது நம்ம திருப்பி என்ன பண்ணுவோம்? கீழே தான் போவோம். நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு சிலர் நினைக்கலாம், ஐ எம் ஆல்சோ எ கவுன்சிலர். நிறைய பேர் இடத்துல கேட்பாங்க கேள்வி பதில்கள். ஒருவேளை இவங்களும் இப்படி இருக்காங்களே, ஆண்டவரை தெரியாதவர்களும் அப்படி இருக்காங்களே அப்படின்றெல்லாம் கேள்விகளை கேட்பார்கள். அதற்காகத்தான் திரும்பவும் நான் சொல்லுகிறேன், 31,110 verses are in the Bible. 39 Old Testament, 27 New Testament, 1189 chapters. இவ்வளோ காரியங்களை தேவன் நமக்கு வைத்திருப்பதற்கு காரணம், எல்லாவற்றுக்குமான பதில் வேதத்தில் உண்டு. ஆனால் அது தெரியாத காரணத்தினால தான் நம்ம மற்றவர்களோடு கூட பேச முடிவதில்லை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடிவதில்லை, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை பேச முடிவதில்லை. சின்ன சின்ன சண்டைகளில் குடும்பத்தில், அல்லது ஒரு வேளை பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில், அல்லது போகிற வருகிற இடத்துல, வேலை இடத்துல, இதெல்லாம் வருகிறதுக்கு காரணம் நம்முடைய நாவு தான். காரணம் ஞானமின்மை. அந்த ஞானம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தியானிக்க வேண்டும், அதை உட்கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அந்தந்த வார்த்தைகளை அந்தந்த நேரத்திற்கு தேவன் தருவார். அதை நாம் அருமையாய் உபயோகித்து நம்ம என்ன பண்ணிடலாம்? உலகத்தை ஜெயித்து விடலாம். ஹல்லேலூயா. அதனால் நான் இன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம், ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன். அதை தான் நம்ம படித்தோம், பாட்டாக கூட பாடணும். ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு நான் இந்த கேள்வியை விட்டு விடுகிறேன். இந்த உலகத்தை நோக்கி நாம் ஓடுகிறோம், சம்பாதிக்க விரும்புகிறோம், இந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொல்லி KPI போடுகிறோம், அல்லது ஒருவேளை அப்ஜெக்டிவ் செய்கிறோம், அல்லது டார்கெட் பண்ணுகிறோம். எத்தனை வசனங்களை நீங்கள் மனனம் செய்து இருக்கிறீர்கள்? திடீரென்று இன்னொரு கேள்வி வரும், இதெல்லாம் செய்வது எதற்கு? படித்தா போதும் அப்படியெல்லாம் சொல்லுவோம். வசனங்களை உள்ளத்தில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏன்? வேத வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. நீங்கள் கவனித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈஸி டு ரிமெம்பர் 12:12. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், சாத்தானாவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அதை பாருங்க, அதை ஸ்கிரீனில் பாருங்க. ஐயோ, ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாக இருக்கிறவர்களே, காடி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஆமாம், இது படித்தா தானே நம்மளுக்கு இது தெரியும். ஓகே, ஒரு புறம் இருக்கட்டும். சரி, ஆபத்து வரும்போது அதிலிருந்து தப்பிக்க என்ன செய்ய வேண்டும்? ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நீங்கள் தியானிக்கும் பொழுது இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனையாக வரும் நமக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை பிரச்சனை வரும் நமக்கு? ஒரு நாளையிலேயே நம்மளால் கணக்கில் வைக்க முடியல. அப்போது அந்த நாளை கணக்கில் கொண்டுதான் ஆண்டவராகிய தேவன் இவ்வளவு வார்த்தைகளை இந்த வேதத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் அவ்வளோ வார்த்தைகளை நம்ம ஒரு சிலர் அதாவது ஜெனசிஸ் டு ரெவல்யூஷன், சாரி டு சே, புக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் நான் அடிக்கடி இங்கே சொல்கிறேன்.
ஆனால் எஸ்தர் சபை அப்படியல்ல, அப்படி தான் எங்கள் மனைவி சொல்லி கொடுத்தாங்க. அப்படி தானே? எஸ்தர் திருச்சபை அப்படி இல்லை தானே? நான் சொல்கிறது வேற தெரிஞ்சு ஆன்லைனில் பார்க்குற மற்றவர்களுக்கு, ஹல்லேலூயா, ஆன்லைனில் பார்க்குற சிலருக்கு தெரியும். நீங்கள் எல்லாமே வந்து வசனத்தில் வேறு ஊன்றி இருக்கிறவர்களை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இன்று நாம் கேட்க வேண்டிய ஒரு காரியம், மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதிலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், முதல் அதிகாரம் 6ஆம் வசனம். யாராவது வாசிக்கிறீங்களா? கேள்வியை ரெண்டு விதமாய் ஆண்டவர் உங்களை பார்த்து, நான் திரும்பவும் சொல்கிறேன், வேதத்தில் இருக்கிற காரியம் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்காக அல்ல, தாவீது ஆசீர்வதிப்பதற்காக அல்ல, பவுல் அவரெல்லாம் முடிஞ்சுது, அவங்க கதையெல்லாம் இப்போது தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க இருக்கிறாங்க. இந்த வசனங்கள், இப்பொழுது பேசப்படுகிற வசனங்கள் உங்களுக்காகவும் எனக்காகவும். நீங்கள் அதை சுதந்திரித்து கொள்ளணும். உங்களுக்கு தான் அந்த வசனம் வருது. அப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் பிதாவானால் என்னுடைய கணம் எங்கே? சிலர் சொல்லுவாங்க, அகெயின் இந்த சபை இல்லை, நான் எங்கள் அப்பாக்கே நான் கணம் பண்ணுறதில்ல, நான் ஏன் வந்து ஆண்டவரை கணம் பண்ணணும்னு சொல்கிற ஆட்களும் இந்த உலகத்தில் உண்டு. ஆக உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்வீங்க பதில், நான் என்ன சொல்லுவேன் பதில்னு ஆண்டவருக்கே தெரியும். அதனால தான் அவரே சொல்கிறாரு, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் எப்போ நாங்கள் கனம் பண்ணல, நான் கனம் பண்ணின்னு தானே இருக்கிறேன், உண்மை ஆராதிக்கிறேன், அப்பான்றேன், நன்றின்றேன், நான் கனம் பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு ஒரு பதிலையும் நம்ம சொல்லிடுறோம். ஆனால் உண்மையான கனம் பண்ணுறோமா இல்லையான்னு வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மளோடு பேசுவார். நம்மோடு இன்றும் அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அதை தொடர்ந்து நம்ம பிறகு வாசிப்போம். கருத்தை நான் சொல்லிவிடுகிறேன். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இப்படியெல்லாம் செய்யும் பொழுது, அதே மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில், இந்த உலகத்தில் முதலாவது பல காரியங்களை இந்த உலகத்தில் இருக்கிறவன் குழப்பி விட்டான். நீ எதற்கு இந்த உலகத்தில் வந்தனே நிறைய பேர் நான் கேட்பேன். நான் சொன்னேன் உங்ககிட்ட, நான் ஒரு பெட்ரோலியம் கம்பெனியில் எங்கள் தேசத்தில் நான் ஒரு மேலாளராக கிட்டத்தட்ட ஒரு 25 வருடம் என்னுடைய டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 15 வருஷமாக ஒரே கம்பெனியில் நான் பணியாற்றி கொண்டு வருகிறேன். பல தேசங்களில் எங்கள் கம்பெனி இருக்கிறது, அங்கெல்லாம் நான் செல்வேன். அப்போ என்னிடத்தில் பல கேள்விகள் என்னை கேட்பார்கள். வேதத்தில் மாத்திரமல்ல, உலகப்பூர்வமான கேள்விகள் எல்லாம் அவர்கள் கேட்பார்கள். அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கும் பொழுது நான் முதல் கேள்வி அவங்களிடத்தில் வைப்பேன், நீங்கள் எதுக்கு பிறந்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு கேட்பேன். சிஸ்டர், நீங்கள் முதல்ல நீங்கள் வந்து பிறந்ததுக்கான நோக்கம் உண்டா? சரி, கடவுளை விடுங்க, உங்கள் டார்கெட் என்ன, உங்கள் பாலிசி என்ன, உங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன? ஏதோ பிறந்தோம் பிரதர், ஏதோ வாழ்ந்துட்டுருக்குறோம், ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்துட்டுருக்கோம். கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து இன்று கேட்கிற கேள்வி, இஸ் தேர் எனி விஷன் டு யூ ஹேவ் டுடே? லாங் டைம் கோல், ஷார்ட் டைம் கோல். அக்யூட் என்று சொல்லுவார்கள், ஷார்ட் டைம். குரோனிக் என்று சொல்லுவார்கள், லாங் டைம். அந்த ரெண்டு டார்கெட் ஏதாவது உங்கள் கிட்டத்தில் உண்டா? அதனால தான் குரோனிக் டிசீஸ்னு சொல்கிறாங்க, லாங் டைம் டிசீஸ், டயபெட்டிக். அதே விதத்தில் உங்ககிட்ட குரோனிக் டார்கெட் எதாவது இருக்கா? லாங் டைம் டார்கெட் ஏதாவது இருக்கா உங்களுடைய வாழ்க்கையில்? உங்களை குறித்து, கணவனை குறித்து, மனைவி குறித்து, பிள்ளைகளை குறித்து, பெற்றோர்களை குறித்து, வேலைகளை குறித்து. நான் இப்பொழுது 54 வயதுடையவனாக இருக்கிறேன். ஹவ் அபவுட் மை 65? இது வந்து நம்ம காலங்கள் நம்முடைய கரத்தில் இல்லை, அது தெரியும். ஆனாலும் உலகப்பூர்வமாக நாம் ஒரு அப்ஜெக்டிவ் வைக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை ஆத்துமாக்களை நாம் எடுத்து சபைக்கு கொண்டு வர வேண்டும், அல்லது நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும், எந்த நிலைமையில் இருக்கணும், ஒரு மாடியில் இருந்தால் 2 மாடி வீட்டுக்கு போகணுமா, அதுக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த கேள்வியை தான் நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன்.
யாராவது வாசிக்கலாமா? 2:15 மல்கியா. ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே. அதான் கேள்வி அதான் கேள்வி. பின்ன ஏன்பா படைத்தாரு? அதுக்கு பதிலும் சொல்றாரு பாரு ஆண்டவர். சொல்லுங்க. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தான். தேங்க்யூ சிஸ்டர். உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைத்ததற்கான ஒரு நோக்கம், நீங்களும் நானும் ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை கொடுத்து விட்டு மறிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு 2 மகன்கள் உண்டு. ஒருவன் பெயர் சாமுவேல், இன்னொருவன் பெயர் திமத்தி. இந்த 2 பிள்ளைகளையும் பரிசுத்த ஜாதியாய், தேவ பக்தி உள்ள ஜாதியாய் ஆண்டவருக்கு நான் வளர கொடுத்து விட்ட பிறகு என்னுடைய விஷன் முடிந்தது. அது வரைக்கும் அந்த காரியம் என்னை சார்ந்தது, என் மனைவியை சார்ந்தது. அவர்கள் தவறாக போகுவார் என்று சொன்னால் அந்த கணக்கு என்னிடத்தில் வரும். அந்த 20 வயசுன்னு சொல்லுவாங்களே, ஒருவேளை கல்யாணம் ஆகிற அந்த லீகல் வயசு வரைக்கும் யார் பிலாங்ஸ் டு யூ. பிள்ளைகள் கணக்கு உங்களிடத்தில் தான் வரும். அவர்கள் தேவ பக்தி உள்ள சந்ததியாக நீங்கள் வளர்த்திருக்கீங்களா? அதுதான் ஆண்டவர் கேட்குறார். அல்லது மற்ற காரியங்களெல்லாம் உங்கள் கவனத்தை நோக்கி செல்கிறீர்களா? என் பையனுக்கு நான் நிறையா சம்பாதிக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி குடும்பம் உண்டு. கணவனும் மனைவியாய் சேர்ந்து வேறு தேசத்தில் அதிகமான பணங்களை பிள்ளைகளுக்காக சம்பாதித்து வைத்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது, நிறைய பணம் சம்பாதித்தாயிட்டு திரும்பமாக சொந்த தேசத்திற்கு வந்தார்கள். ஆனால் பிள்ளைகள் அங்கே தவறான நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். அந்த பணம் நோ யூஸ். ஆகையினால தேவன் நம்மிடத்தில் பார்த்து சொல்கிற ஒரு காரியம், நீங்களும் நானும் பிறந்ததற்கு முதல் நோக்கம் தெய்வ பக்தியுள்ள சந்ததியை நீங்களும் நானும் உருவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் அதை செய்திருக்கலாம், செய்யாமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் திரும்பவுமாக உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், திருமணம் ஆகிட்டு இருந்தால் நீங்கள் குழந்தையிலிருந்தே என்ன பண்ணணும்? இப்போ அவங்களுடைய தெய்வ பக்தி உள்ள சந்ததியில் நீங்கள் வளர்க்கணும். பெரியவங்களாயிட்டா தவறி போனாலும் பரவாயில்ல, ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றுவான். ஹல்லேலூயா. எங்கள் அம்மா நான் பிறந்தபோது கொஞ்சம் பேசுகிறவனாகவும் படிக்கிறவனாகவும் இப்படிப்பட்ட காரியங்கள் நான் இருந்ததுனால என்ன சொன்னாங்க, 6 பெண்களை பெற்றேன், ஒரு பையனை வந்தவொடனே ஊழியத்துக்கு கொடுத்துட்டேன் உன்னை அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கு இன்ஜினியரிங் சீட்டெல்லாம் கிடச்சிட்டதுனால உலக ஞானத்தின்படி, ஏம்மா இப்படியெல்லாம் நீ எனக்கு ஜெபம் பண்ணி வச்ச, என்னை ஏமா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த? நான் எல்லாரும் போலவே என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் யூஎஸ்ன்றான், ஒருத்தன் சுவிட்சர்லாந்துன்றான், அது போல் நான் போகணுன்னு ஆசைப்பட்றேம்மா. ஆமாம், நீ செஞ்ச தப்பை நான் உனக்கு உணர்த்தினேங்க, வாமா அப்படின்னு கூப்பிட்டேன். வந்தாங்க. தயவுசெய்து எனக்காக கொஞ்சம் முட்டி போடுமா அப்படின்னு முட்டி போட்டாங்க. ஆண்டவரே, என் தாயை ஊழியத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு. நான் ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன், எங்கள் அம்மாவை இப்படியெல்லாம் நான் வேதனைப்படுத்தியிருக்கேன். ஐயா கூட காலையில் சொன்னார், முதல் ஆராதனையில் கூட, தாயை கனம் பண்ணுங்கள்னு. எங்கள் அம்மா ஏழ்மையின் காலங்களில் இந்த தாலி சரடு என்று ஒன்று உண்டு. இப்போது அப்போ இல்லை, எங்கள் காலங்களில் அந்த கயிறு வைத்து அதில் ஒரு ஞானக்குழான்னு ஒன்று ஒன்றா கொஞ்சம் சம்பளம் வரும்போது அது ஒன்று ஒன்றா சேர்ப்பாங்க. அப்பா 6 பெண்ணுன்றதுனால அவரால் அதை கொஞ்சம் தான் வாங்க குடிக்க முடிஞ்சது. ஒரு 3/4 வாசி வந்தது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஃபுல்லாக போட்டுட்டு இருந்தாங்க, வசதியானவங்க. எங்கள் அக்காங்கெல்லாம் அந்த டைமில் வசதி இருக்கிறதுனால கோல்டுலேயே சரடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா ஆசைப்பட்ட காரியம் அதுதான். முழுசும் அந்த ஞானக்குழா முழுசும் வந்துடாதா அப்படின்னு. ஆனால் அவங்க நான் சிங்கப்பூர் தேசத்துக்கு போவதற்கு முன்பதாகவே மறிச்சிட்டாங்க. இந்த நாளில் ஒரு நாளில் நான் ஒரு சம்பளத்தில், என் பையன் கூட இப்போ சம்பாதிக்கிறேன், 2 பேரும் சம்பளத்தை சேர்த்து 50 சவரம் கூட ஒரு மாத சம்பளத்தில் ஒரே முறை வாங்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆனால் என் தாய் இல்லை. நன்றாக கவனியுங்கள். அதைத்தான் மோசே கட்டளையாக வைத்தான், உன் தாயையும் தகப்பனையும் கணம் பண்ணு. கடைசி வரைக்கும் அவங்க கூட அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த புத்தி உள்ள ஸ்திரீயாக
புத்தி உள்ள ஒரு புருஷனாக இருந்து உன் பிள்ளையை, நீ சந்ததியை நன்றாக வளர்க்கத்தான் உனக்கு நான் குழந்தை கொடுத்திருக்கிறேன். மற்றபடி நீ சம்பாதிப்பதற்காக அல்ல. வெள்ளியும் பொன்னும் அவருடையது. அவர் ஒரு நிமிடத்தில் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் அவரால் கொடுக்க முடியும். நம்ம நம்புறதில்லை, அது வேறு விஷயம். நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் என்ன? வேதத்தை அப்படியாகவே ஒரு குழந்தை போலவே விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா எதுவுமே வராது. நான் அங்கே போகும்போது கூட, சிங்கப்பூர் தேசத்தில் போகும்போது கார் ஓட்டுறதுக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ஆனால் கம்பெனியில் போன உடனே ஒரு நல்ல அதிகார பொசிஷனில் காரை சாவியை கொடுத்துட்டாரு. லைசன்ஸும் உங்களுக்கு தான் தெரியல, நாங்கள் இங்கே நல்ல லைசன்ஸ் வாங்கிட்டு போயிட்டேன். 1500 ரூபாய் அப்போது கொடுத்தோம்னா லைசன்ஸ் வாங்கிடுவேன். வாங்கிட்டு அங்கே போனால் அந்த டைம்லலாம் ரொம்ப ஈஸி, கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. கன்வெர்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. என் கம்பெனியில் கேட்டாங்க, ஐயா கார் சாவி எடுத்துங்க போயிட்டுன்னு. எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு சொல்லலை. சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் எப்போ தருவாங்க? அந்த ஒரு ஆண்டவர் மேலே வைத்த ஒரு பாரத்தோடு. அதே மாதிரி நீங்கள் செய்யாதீங்க சொல்கிறேன். நான் கீயை வாங்கிட்டு ஒரு நண்பரிடத்தில் போய் அதை கொஞ்சம் அப்படியே கற்றுக்கொள்ளும்படியாக விரும்பி அப்படியே அவர்கிட்ட கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நான் கற்றுக்கொண்டேன். ஸோ அந்த சூழ்நிலையில் தேவன் பார்த்து கேட்ட ஒரு கேள்வி என்னிடத்தில், ஒரு நிமிஷத்தில் இதெல்லாம் என்னால் செய்ய முடியும். உனக்கு காரே ஓட்ட தெரியாது, காரை கொடுத்துட்டு இப்போது நீ சொந்தமாக அந்த கம்பெனியே உனக்கு காரு கொடுத்துருக்கு. இதெல்லாம் உலகபூர்வமான காரியம். ஆனால் நம்மை பார்த்து கேட்குற கேள்வி ஆத்துமா காரியம்தான். அதனால இந்த உலகபூர்வமான காரியங்களை ஓடுவது தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் முதல் காரியம் உன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தமாய் வளர்க்கணும். அதுக்கு வளர்க்காத மாதிரி இன்றைக்கி எவ்வளோ காரியம் நடந்துகிட்ருக்கு உலகத்தில். நமக்கு போட்டி நிறைய உண்டு. நான் என் குடும்பத்துலேயும் சொல்லுவேன், சபையிலையும் சொல்ல, மற்ற இடத்துல சொல்லுவோம். சேலஞ்சை நம்ம ஃபேஸ் பண்ணணும். பயந்துட்டு வர்றதுக்கு ஆண்டவர் நம்மளை வர வைக்கல. we have to face the challenge. அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது. யூ ஆர் தி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் த விஸ்டம்னு வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. கர்த்தரே ஞானமானவர், அவரே அறிவுள்ளவர், அப்படி தானே வேதத்தில் இருக்குது. அதனால் நம்ம எதை குறித்தும் பயந்து ஓடுற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கக்கூடாது. ஆக நம்ம எதற்காக பிறந்தோம்? மல்கியா 2:15. ஆமாம், 2 வசனங்களை நான் சொல்கிறேன். மல்கியாவை குறித்து நம்ம தியானிச்சிட்டு இருக்கோம். சிறிய தீர்க்கதரிசி, அவர் 4 அதிகாரம் தான் உண்டு. முதல் வசனம் என்னது? இஃப் ஐ ஆம் எ ஃபாதர் வேர் இஸ் மை ஹானர். அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உங்களை பார்த்து, ரைட் நவ் உங்களை பார்த்து கேட்குறாரு. பக்கத்தில் உங்களை நினச்சிக்காதீங்க. உங்களை பார்த்து கேட்குறாரு, என்னை பார்த்து கேட்குறாரு. இஃப் ஐ ஆம் எ ஃபாதர் வேர் இஸ் மை ஹானர்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கு ஆன்சரும் சொல்லிடுறாரு. நிறைய பேர் ஆன்சரை ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பல ஆன்சர் வச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் அது ரைட்டான ஆன்சராக இருக்காது. எதையாவது ஒன்று சொல்லுவாங்க பேசணுன்ட்டு. அதனால் அந்த ஆன்சரும் சொல்கிறாரு, நான் தான் உன்னை ஆனர் பண்ணுறேனே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்தாத, அதையும் சொல்லிடுறாரு. சொல்கிறாரா இல்லையா அந்த வசனத்தில்? அது நீ கொடுக்குற அது ஹானர் அல்ல. ஸோ 2வது வசனம் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் நீ ஏன் பிறந்தாய் அதற்கான பதிலையும் அவர் சொல்கிறாரு. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் கேள்வி கேட்குறாரு. பதில் என்ன சொல்கிறாரு? தெய்வ பக்தி உள்ள சந்ததியை நீங்களும் நானும் பெரும்படிக்குத்தானே. அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம ஃபேமிலி மீட்டிங்லேயும் நம்ம மீட் பண்ணுவோம். இன்றைக்கி உலகம் முழுவதும், எஸ்பெஷலி இன் யூஎஸ், மோர் தென் 50% டைவர்ஸ் பீப்புள், மோர் தென் 50%, எஸ்பெஷலி கிறிஸ்டியன்ஸ். ஏன்பா இது செய்யக்கூடாதுன்னா, இதை செய்தால் பிள்ளைகள் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் உண்டு. அந்த அம்மா ஹிந்து, அவர் கிறிஸ்டியன். பிள்ளைகள் 2 பேர் என்னுடைய வயதில் இருக்கிறவங்க. எங்கே போகிறதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்றதுக்காக தான் சின்ன வயசிலிருந்தே நீங்கள் சரியான வழியை, தெய்வ பக்தி உள்ள வழியை தெரிந்து கொண்டு அதில் நடத்தணும். அதுலேயும் ஏலி போல் இருக்கக்கூடாது. இல்லை, எவ்வளோ காரியங்கள் இருக்குது. அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வேதத்தை நிறையா நம்ம படிக்கணும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்தில் நம்ம 1 அதிகாரத்தை படித்தோம், 2ஆம் அதிகாரத்தை படித்தோம். 1ஆம் அதிகாரம் என்ன வசனம்? வேர் இஸ் மை ஆனர். 2வது 2:15. கரெக்டா?
மூன்றாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 10ஆம் வசனம் படிங்க. ஆமாம், ஐ பிலீவ் இந்த வசனம் மனப்பாட வசனம். இது வந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த வசனத்தை தெரியாதவர்கள் உலகத்திலே யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் கடைபிடிப்பதற்கு பலவிதமான குழப்பங்களை பிசாசு வைத்திருப்பான். வெரி சிம்பிள் வேர்ட்ஸ் இது. அவர் என்ன சொல்கிறார் சிம்பிளா? அட ஜஸ்ட் கொடுத்து பாருப்பா, அவ்வளோதான், வெரி சிம்பிள். அதுலேயும் கேள்வி கேட்குறாரு. கொடுத்து பாருப்பா, நீ ஏன்பா நீ எல்லாத்துலேயும் குழம்புற? கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்கலன்னா நீ விட்டுடு. அதுலேயே பல இங்கே இப்படி கொடுக்கலாமா, அப்படி கொடுக்கலாமா, இந்த கொஸ்டின் வருது, அந்த கொஸ்டின் வருது. இவர் ஒன்று சொல்கிறாரு, பைபிள்லேயே புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, அப்படியெல்லாம் போட்டு நம்ம குழம்பிக் கொள்ளுகிறோம். ஆகையினால குழந்தைத்தனமான விசுவாசத்தோடு இன்று ஆவியானவர் உங்களோடு ஒரு பேசுகிற காரியம், கொடுத்து பார், ஒரு வருஷம் ட்ரை பண்ணு. அவர் என்ன சொல்கிறார்? நான் சொல்லலை இதை, ட்ரை மீ, என்ன சோதித்து பாரு, நீ கொடுத்து பாரு. உன் வாழ்க்கை இந்த வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த வருஷத்துக்கு பின்னாடி எப்படி இருந்தது, டெஸ்ட் பண்ணி பாரு. ஏன்னா எனக்கு நேரம் இல்லை, அதனால் என்னால் சொல்கிறதுக்கு இல்லை. காலையில் சொல்ல காரியங்களை தயவுசெய்து நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். நான் சொன்னேன் இந்த 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 கொடுக்குற காரியம் எப்படி சக்ஸஸ் ஆச்சு என் குடும்பத்தில் அப்படின்றத நான் காலையில் சொல்லியிருக்கேன். தயவுசெய்து நீங்கள் யூடியூப் ஃபஸ்ட் சர்வீஸில் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இன்றைக்கு நான் சொல்கிற காரியம் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் வாசிக்கிறேன். 4 வசனங்கள் மல்கியால. 1:6, 2:15, 3:10, கடைசியான அதிகாரம் 4, அதே 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1:6, 4:6, அப்புறம் 2:15, 3:10. ஹல்லேலூயா. இது ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் வசனம். ஏன் தெரியுங்களா? யாராவது சொல்ல முடியுமா ஏன்ட்டு? ரொம்ப இம்பார்ட்டன்ட் வசனம்ன்ட்டு இதுதான் லாஸ்ட் வசனம் ஓல்டு டெஸ்டமெண்ட்டில். ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் இதுதான் லாஸ்ட்டு 4:6 வரை அவர் முடிக்கிறார். என்ன தெரியுமா முடிக்கிறாரு? இப்படியெல்லாம் நீ ஒழுங்காக காணிக்க கொடுத்தினா, நீ வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சாலும் சரி, இங்கே சம்பாதிச்சாலும் சரி, அல்லது வந்து எது நடந்தாலும் சரி, உனக்கு ஒரு பிளஸ்ஸிங்கை தருவேன். என்ன பிளஸ்ஸிங் அது? படிக்கலாமா? என்ன பிளஸிங் பாருங்க. நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தை, பிதாக்களுடைய அதாவது அப்பாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கும் திருப்புவான். அவர் திருப்புவார். அப்படியே நம்ம மிங்கிளாயிடும். எது சொன்னாலும் நம்ம பையன் நம்மக்கிட்ட கேட்டு தான் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா அதை போய் யோசித்து கவனித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை வித்தியாசமாய் பேசுவார். ஏன்னா இது என்கிட்ட பேசுனதுனால சொல்கிறேன். நான் தைரியமாக சொல்கிறேன். என் பையனுக்கு 26 வயசு, கல்யாணம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஜெபிச்சிட்ருக்கோம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆன்லைனில் பார்த்தா கோவப்படுவார். ஸோ அப்போ அவர் சொல்லுவார், எது செய்தாலும் டேடி இதை நான் செய்யலாமா அப்படின்னு கேட்பார். என்கிட்ட அவங்க மம்மிக்கிட்ட கேட்பார், டாடி நான் தாய்லாண்டுக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட்டிகிட்டு போகிறாங்க, நான் போட்டோமா? எனக்கு அப்படியே உள்ளே வந்து சந்தோஷப்படும். ஓ, இந்த உலகத்தில், இந்த நாட்டில் 26 வயசில் என் பிள்ளை கேட்குறான். காரணம், பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும், பிள்ளைகளிடத்தில் இருதயத்தை பெற்றோடத்தில் திருப்பத்துக்கு காரணம் தசம பாகத்தில் ஆண்டவர் உண்மையாக இருக்க என்கிட்ட சொன்னார். நான் சொல்லலைங்க, இது லிங்க் பைபிளில் இருக்குதுங்க. நீங்கள் என்ன பார்க்காதீங்க, வேதத்தை போய் அப்புறமா தியானிங்க. மல்கியா தீர்க்கதரிசி ரொம்ப சிம்பிள், 4 அதிகாரம் தான். மனப்பாட 3ஆம் அதிகாரம் மனப்பாட வசனம். தசம பாகத்தை குறித்து தெரியாதவர்கள், கிரிட்டிசைஸ் பண்ணாதவர்கள், அதாவது தெரிஞ்சு விரும்பி படிக்கிறாங்களோ இல்லையோ, கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காவது இந்த வசனத்தை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மற்றவங்களை யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. வேதத்தை வேதமாய் படித்து பாருங்கள், கொடுத்து பாருங்கள். பிள்ளைகளுடைய அந்த உறவும் உங்கள் உறவும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை. இது வேதம் சொல்லுது. நீங்கள் யாருக்குமே சொல்லாதீங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கையில் 10 ரூபா இருக்கா, 1 ரூபா கொடுத்து பாரு. 1 ரூபா நம்மளது இல்லை. ஏன்னா கர்த்தரே சொல்கிறார், தைஸ் பிலாங்ஸ் டு மீ.
தாய் பிலாங்ஸ் டு மீன்னு வேதம் சொல்லுது. அதனால் நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க, மற்றவங்க சொல்கிறத பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு எழுதி வச்சுங்க. ஓகே, கர்த்தர் சித்தமானால் நாங்கள் அடுத்த உமன்ஸ் பிரேயருக்கு வரோம். பிரதர் நீங்கள் சொன்னீங்களே இது நடக்கவே இல்லைன்ட்டு என்கிட்டே கேளுங்க. பாஸ்டர் ஐயா கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு என்னை திட்டுங்க. நான் தைரியமாக சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையில் சேர்ந்து ஐயா கூட சொன்னார் இன்னைக்கு காலை. இப்போது அவருடைய வாழ்க்கையிலும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய வேத வார்த்தை மாறாதது. கிடைச்சா ஒரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம முடிக்கலாம். 13:31 மார்க்கு. அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மார்க்கு 13:31. வானமும் பூமியும் ஒழிந்து போம். ஆமாம், இந்த மல்கியால் நான் சொன்னல இந்த 4 வார்த்தை, யார் வார்த்தைனாலும் ஒழிந்துடும், இந்த வார்த்தைகள் ஒழிந்து போகாது. அல்லேலூயா. அதுதான் நம்ம பாடலாப்பா. நான் கொஞ்சம் நேரம் எழுந்துக்கலாமா? எழுந்து இந்த பாடலை பாடலாமா? வானம் பூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. வானம் பூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து ஒழிந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். கைகளை உயர்த்தி ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ரிமாரா ஷகாராந்துரா திலியா மீதலா ஷகு ரபா துரா திலியா. பொருத்தனை செய்யுங்க. நீ மா ஷகு தரபா ஷகா துர் நீ ஆஃபகு ஷகந்துரியா நீ தாரு பூஷி நீ ரகதாரா ரு ஷகு ரபாந்தாரா திலியா. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரனே சகோதரியே, ஒரு பொருத்தனை இன்று நீ செய். இந்த சபை என்னுடையது அல்ல ஆண்டவரே, அது உம்முடையது. நான் கொடுக்க கர்த்தாவே நீர் கிருபை செய்யும். என் வருமானத்தை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், உன் வல்லமையின் கிருபையினால் என்னை தாங்கும் ஆண்டவரே என்று சொல்லி நீ பொருத்தனை செய் சகோதரனே, நீ பொருத்தனை செய் சகோதரியே. நீ யோசித்து பார், நிச்சயம் கர்த்தருடைய வார்த்தை மாறாது. உலகம் அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாது. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். காரியங்கள் நீங்கள் கற்றிருப்பீர்கள். ஸோ உண்மையாகவே நான் விசுவாசிக்கிறேன். நான் தசம பாகத்தை குறித்து காணி குறித்து அவ்வளோ பேசுனது கிடையாது, பேசவும் மாட்டேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்றால் அதில் அந்த தசம பாகம் இருக்குது, மறந்துடாதீங்க. நீங்கள் வேணால் இன்றைக்கி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் சில குடும்பத்தில் சில பிள்ளைகளை நீங்கள் பார்க்கலாம். அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக, ரொம்ப பயபக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் கேட்டு பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் தசமாக ஒழுங்காக கொடுப்பீங்களான்னு கேளுங்க. நான் 100க்கு 100 சேலஞ்ச் பண்ண முடியும். அந்த வீட்டில் கொடுப்பார்கள், கண்டிப்பாக கொடுப்பாங்க. கொடுக்காத வீட்டில் கேட்டு பாருங்கள், உன் பிள்ளை ஏன் இப்படி தாறுமாறாக இருக்குது? நல்ல பெற்றோர்கள், ஆனால் பிள்ளைங்க சீர்கேடாக இருப்பாங்க, கோவப்படுவாங்க, எரிச்சலாவாங்க, சண்டை போடுவாங்க. அவங்களுக்கே புரியாது ஏன் என் பிள்ளைங்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் நீ அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், நீ தசமாக கொடுக்குறியான்னு கேட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம என்றைக்குமே தேவனை வஞ்சிக்க கூடாது. தேவனை வஞ்சிக்கிறவளாக நம்ம இருக்கவே கூடாது. நான் சொல்லுகிறேன், அது
எவ்வளோ இந்த வயது வரைக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் கொடுக்குற காணிக்கைகளில் நான் தசமாகவும் கொடுக்குறேன். உங்கள் யாருக்கும் தெரியாது, நான் தசமாகவும் கொடுக்குறேன். எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுக்குறேன். நிறைய ஊழியங்களை செய்கிறோம். உண்மையாக நான் சொல்லுகிறேன், இந்த காரியத்தில் நீங்கள் கடைப்பிடிங்க. அதே மாதிரி காலையில் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். சம்பாதிக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக உங்கள் தாய்க்கு ஒரு ஏதாவது ஒன்று செய்யுங்க. மாதம் மாதம் உங்கள் தாய்க்கு ஏதாவது செய்யுங்க. ஒரு 1000 ரூபானாச்சும் உங்கள் தாய் கையில் கொடுங்க. அது ரொம்ப ஆசீர்வாதம். உண்மையாக சொல்லுகிறேன். ஏன்னா உங்களை பெற்று வளர்த்தவர்கள் ஒரு அப்பா இருந்தாலும் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் தாய்மார்கள் இருந்தால் கண்டிப்பாக செய்யுங்க. ஒரு 1000 ரூபானாச்சும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். சார் காலையில் சொன்ன 10% கொடுக்கணும்னு அவங்க பையனுக்கு சொன்னாராம். கரெக்டாக அந்த பையன் கரெக்டாக அனுப்புகிறானா. நான் 10%லாம் கொடுக்க சொல்லலை. ஒரு 1000 ரூபாய், அம்மா நான் சம்பாரிச்சிருக்கிறேன், பல ஆயிரங்கள் சம்பாதிச்சிருக்கிறேன், இந்தாங்கம்மா இதில் ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. உங்கள் செலவு அதை கொடுத்துட்டு 1008 கேள்வி கேட்காதீங்க. என்ன செலவு பண்ணலாம் கேட்காத. அது அவங்களோட இஷ்டம். அவங்க யாருக்குனாலும் கொடுக்கலாம், அவங்க சாப்பிட்லாம், அதை சேவ் பண்ணி வைக்கலாம், எதுனாலும் செய்யலாம். ஆனால் நீங்கள் கொடுத்து பாருங்கள். உண்மையாக சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் சம்பாதிக்கிற பணங்கள் என்றைக்குமே பொத்தல் இதில் போகாது. அது வெறுமையாக போகவே போகாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் தாயின் தகப்பனாரின் கனம் பண்ணு தான் சொல்லியிருக்கிறது. தேவனை நம்ம காணிக்கையால் கனம் பண்ண உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அவங்க நல்லவங்களுக்கு கெட்டவங்களை பிறகு எங்கள் அம்மா ரொம்ப மோசமான அம்மா, பரவாயில்ல நீ செய், அது உனக்கு ஆசீர்வாதம். இந்த நாள் வரைக்கும் நான் தைரியமாக சொல்ல முடியும், என்னுடைய தாய்க்கு நான் செய்கிறேன். எவ்வளோ செய்கிறேன் யாருக்கும் தெரியாது, ஆனால் செய்கிறேன், அவ்வளோதான். நான் சொல்லுகிறேன், நீங்களும் செய்யுங்க. நான் தேவனுக்கு மாத்திரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி கேட்கல. உங்கள் பெற்றோர்களுக்கும் செய்து பாருங்கள். நீங்கள் கொடுத்து பாருங்கள், யூ வில் see the blessing. கண்டிப்பாக பிளெஸ்ஸிங்கை பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி உருவாவதற்கு அது ஒரு காரணம். தேவ பக்தி உள்ள சந்ததி வரணும். எத்தனை பேர் கேட்குறீங்க, ஆண்டவரே என் பிள்ளைகள் தேவ பக்தியில் வளரட்டும். நான் சொல்லுகிறேங்க, உங்கள் இது வரைக்கும் நான் தைரியமாக சொல்ல முடியும், எந்த ஒரு காரியத்தை நான் வந்து பேங்க்கில் வச்சே இல்லை. என் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த பைசாவும் கிடையாது. ஃபிக்ஸடில் எதுவும் கிடையாது, சேவிங்கில் கிடையாது, எதுலையுமே கிடையாது. நான் தைரியமாக உங்களுக்கு பாஸ்வேர்டே நான் கொடுக்க முடியும். சரியா? சால்வேஷன் டிவிலையும் நான் சொல்ல முடியும், எல்லா இடத்துலையும் சொல்ல முடியும். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தருடைய பயத்தில் நாங்கள் வளர்த்துருக்குறோம். அந்த ஒரு பயம் போதும் பிள்ளைகளுக்கு. அந்த ஒரு பயம் போதும். நான் இன்றைக்கி கண்ணை மூடினாலும் இந்த நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதில் என்ன சொத்து வைக்கல, காசு வைக்கலையே, இவங்க என்ன ஆவாங்க? நான் சொல்லுகிறேன், கண்டிப்பாக தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி கர்த்தர் உருவாக்குங்க. அல்லேலூயா. அதே மாதிரி நான் கண்ணை மூடுவேன். நான் ஒன்று சொல்ல முடியும், கடன்காரனாக கண்ணை மூடவே மாட்டேன். அல்லேலூயா. கடன் வைத்துக்கொண்டு பிள்ளைகள் மேலேயோ பெற்ற மனைவி மேலேயோ மற்றவங்க மேலேயோ அந்த பாரதெல்லாம் சுமந்து கொண்டுலாம் கண்ணை மூட வைக்க மாட்டார். எனக்கு நல்லா தெரியும், நான் கண்ணை மூடும் பொழுது ஒரு கடன் இல்லாதபடி கர்த்தர் கண்ணை மூட வைப்பார். அல்லேலூயா. ஸோ எல்லாவற்றையும் அடைப்பேன். ஊழியத்தின் நிமித்தமாக வாங்கியிருக்கிறேன். எனக்காக நான் இது வரைக்கும் நான் வாங்கினதே கிடையாது. எனக்காக வாங்கினது ஆனால் ஊழியத்தின் நிமித்தமாக அதுக்காக நான் சில காரியங்களை செய்திருக்கிறேன். அது சில புத்தியனமாக செய்திருக்கிறேன், சில புத்தியோடு செய்திருக்கிறேன். ஆனாலும் நான் தைரியமாக சொல்ல முடியும், அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. என் ஜெபம் அதுதான், என் ஜெபமே அதுதான். ஆண்டவரே, அந்த சந்ததிகள் கஷ்டப்படக்கூடாது, அவ்வளோதான். நான் தைரியமாக சொல்ல முடியும். என் தசமபாகத்தை கரெக்டாக நீங்கள் செலுத்துங்க, உங்களோட ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள், சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவரோட வார்த்தை ஒளிந்து போகாது. ஆமென். எல்லாம் கரல் வைத்து சொல்லுவோமா? வானம் பூமி ஒளிந்து போனாலும் உன் வார்த்தை என்றும் மாறாது. வாழ்க்கை அறிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானபூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாது. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
ஆண்டவரே, ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை நாங்கள் உருவாக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுக்கு ஞானத்தை கொடுத்ததுக்காய் நன்றி. சில டைம் நாங்கள் புத்தியீனமாக நாங்கள் செஞ்சுருக்கிறோம், எங்களை மன்னியும். விசேஷமாய் வர நாட்களில் இந்த காரியத்தில் உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நிறைய காரியங்கள் ஏன் இப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு புரியாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எந்த இடத்துல நாங்கள் தவறு செய்கிறோம் என்பதை நீ சுட்டி காட்டுறதுக்காய் நன்றி அப்பா. தாசனை கொண்டு பேசினதுக்காய் நன்றி. தொடர்ந்து நாமத்தை மயப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டு வரைக்கும் மட்டும் இன்று சதா காலங்களும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம்.